தம்பி கொண்டாச்சாவது தமிழ் கொண்டாச்சாவது வேண்டா நாங்க நல்லதான் நினைக்கிறோம். ஆனால் ஒரு முறையில பார்த்தா 36 முறை ஆகிறது, ஒரு முறையில பார்த்தா மைத்திர முறை ஆகிறது, ஒரு முறையில பார்த்தா பேரரசர் ஆகிறது. அப்படி என்னை பார்த்து சிரித்தாரு செய்யுங்க. அந்த சிரிக்கி அந்த வெப்பாட்டி அந்த தாசி அவன் வேசி அவளை பாரபாடு சீக்க வேண்டும் என்று என்ன நிறுத்தி 5 கால் மண்டபம் ஏற்பாடு செய்தேன். பாண்டவை அத்திராபுரம் அழைத்தேன். அவளோடு என் மாமா என் குலதெய்வம் தகுதியை விடுத்து சூதாட செய்தேன். தர்மையிடம் அந்த சூதாட்டத்திலே போண்டவர் நாடு நகர பூச்சடி வரவாடி அத்தனையை தோற்றார். தம்பிமார் அவரை தோற்றார். அவர் மாறிட்டார். யார்? அந்த டோபா சிரிக்கி அவளை வைத்து தோற்றார். எனக்கு அடிமையாயிட்டானா? ஆமா, அப்படி அடிமையாயினார். என்ன செய்ய வனவாசம் ஓடிட்டீங்க. எங்க காடி ஓட்டீங்க? ஆமா, சென்ற பாண்டவன் வனவாசம் ஓராண்டு அஞ்ஞாதவாசம் காலங்களுக்கு போயிட்டாங்க. அப்படி கொண்டு சென்ற பாண்டவர் மாமா வார்த்தை கேட்டு பாண்டவர் காண மாட்டாங்க. என்ன செய்ய அப்படி பார்த்து மூங்கில் புதாக்குள்ளே போனவர் இறந்து விட்டார். ஆனால் அதற்கு முன்னதாக என்ன சிரித்தாரு? யார்?
திரௌபதம்மா அந்த சிறுக்கை என்ன செய்தீங்க? அந்த பருக்கியை என்னை சிரித்தாலே என் தம்பி குச்சாத்தை விடுத்து அவ சேவை அகற்ற செய்தேன். அகற்ற செய்தான் கலைய செய்தேன். அப்படி கலையா செய்தி பாண்டவரை காட்டிக்கு ஓட்டினேன். அந்த பாண்டவர் பார்க்கும் வயவிலே மாமா சுற்றி ஆளு பாண்டவர் மூங்கிய முள்ளாக்குள்ளே விழுந்து மூங்கிலோடு உறைந்து தீப்பட்டி எரிந்து அதில் இறந்து விட்டார் பஞ்ச பசங்க பாண்டவர்கள். அப்படி மாமா சொன்னாது மாமா ஒப்படி இறந்து விட்டார் என்று போண்டவருக்கு என்ன செய்கிறேன்? பத்தாம் ஆசை கண் மாதிரி உலக மக்கள் செய்வது எப்படி? பாஞ்சால நடப்பு 16 நாள் காரியம் செய்தா சொர்க்கம் சேருவாங்க. இந்த பஞ்ச பசங்க சொர்க்கம் சேரக்கூடாது. 9ஆம் நாள் நடப்பு 10ஆம் நாள் கருப்பு காரியம் செய்வதற்கு ஏற்பாடு செய்திங்க. அப்ப செய்தி இந்த உலகம் முழுவதும் கண்டன போட்டி என் மனைவி என் தம்பி மனைவி எல்லாம் அனைவரும் கொப்பி அடிக்க அணைக்கி இருக்கின்றேன். வீதியாக கண்டவர் என்னாச்சு ஆப்பிள் கேட்கிறது. ஐயோ கண்டா ஐயோ கண்ணாலா அவனால் வந்து நிஜமானது மகனால் மொழி விரையாடுது அப்படி என்று உரைக்கிறார். என்ன தீங்கு போடி இருந்தாலும் பாதி குந்தி பெற்ற ராஜா சொல்லக்கூடாது ஆரி கூத்தாடி காரியம் ஆவி விட்டது மகேந்திர வந்து குடி சொன்னால்
வந்தானா இந்த நாம் பாராடி தண்ணீர் பல்லுயிரை வெட்டி பாராடி தண்ணீர் பல்லுயிரை வெட்டி நீதான் என் மனைவி தெரிஞ்சிருவா ராணி நீதான் என் ஆசை மனைவி என் ஆசை மனைவி நீதான் ஆமா என்ன சொன்னார் யார் என்ன சொன்னார் அக்கா உட்காருக்க பக்கத்துல மாமா பக்கத்துல நீ தாங்க உட்காரணும் யார் வந்து சொல்லு வந்து என்ன சொன்னா பாண்டவருக்கு எத்தனை தீங்கு செய்தோமா ஆமா அத்தனை தீங்கு செய்து பாண்டவர் எப்படி இருந்தார்கள் பாண்டவர் எப்படி இருந்தார்கள் சொல்லு என்னது எப்படி இருக்காங்க பாண்டவர் பாண்டவரா உனக்கு தெரியாதா எப்படி இருக்காங்க நாலு குடிச்சிட்டீங்க ஆறுடனாறு அடவியில் வாசம் ஆறுடனாறு அடவியில் அஜ்ஞான வாதத்தில் ஆடத்திங்கள் 2ஆம் போரிட வருகின்றார்களாம் 10 திங்கள் சென்றார் பூமாலை உந்தன் மான் மீது அறுபடி வரலவே சக்காலத்தி பாடி ஆடி ஆறுவலைத்தானே மட்டுமல்ல சின்ன நேரு பென்று முந்தாடியில் கட்டி சின்ன நேரு பென்று முந்தாடியில் கட்டி சின்ன நேரு பென்று முந்தாடியில் சின்ன நேரு பென்று முந்தாடியில் கட்டி சின்ன நெருப்புன்னு வாடி மடியில கட்டினா என்ன ஆகும் நெருப்பு முந்தாணி படாத இருக்கும் புகைய கொட்டக்கார பச்சையம்மா எங்க வீட்டுக்காருக்காக மாமா பச்சையம்மா சொன்னது ஊரி ஊரத்தவள் ஊரி
பாண்டவர் உயிரோடு சொல்வாருன்னா டேய் யாரால வந்தது யாராவது நம்ம வாழ்ந்து வந்து தானே கெடுது எல்லாம் முன்னோர் தானா ஏண்டி அடிக்குமா ஏய் ஒரு கணவன் இருக்க நானு என்ன கேட்காம எப்படி குறி கேட்கறீங்க எப்படி கேக்குறீங்க எப்படி கேட்டீங்க இந்த பேரு ஐயா மாமா இந்த பேரு ஐயா இந்த பேரு சாப்பிட்டு நாங்க 100 பேர் சமாதானே இருந்தாங்க ஆமா சரி பாண்டவருக்கு காரியம் வச்சுட்டீங்க நீங்க 4 ஆமா அவங்க உயிரா இருக்கிறாங்க ஒரு பக்கம் செத்துட்டாங்கன்றாங்க ஒரு பக்கம் எப்படி அவங்களால நிம்மதியா இருக்க முடியும் அதனால தான் அப்படியோ போய் வாயில போட்டுக்கிறாங்க பொலியா என்னால முடியலையே என்னால முடியலையே யாராவது ஒரு பெருமைச்சால யாரும் இல்லையா யாராவது கேட்க கூடாது இந்த அடியாயத்தை எப்படி சொன்னால் குறி கூட வச்சுக்கணும் ஆகாயத்தை பார்த்த வண்ணமாக அவர் உள்ளத்திலே குறிக்குடையானது மந்திரங்கோடு மகத்துவமான வார்த்தை வந்தது அப்படியோ அந்த குறி சொல்ல கூடிய அந்த குறி சொல்ல கூடிய சரி அவருடைய செருக்கையும் புஜபலத்தையும் என்னடி ஏங்க என்ன பாருங்க என்ன ஐயா என்னடி ஐயா பெய்யா நீங்க நம்மளுக்கு நம்மளுக்கு திருமணம் செஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது இப்போ கல்யாணம் பண்ணிட்டோம் நம்ம பிள்ளைக்கு லட்சணம் அதுக்கு ஒரு இடம் பார்த்தா தான் இதுவாகி போச்சா ஏமாத்து இல்லையா இப்போ லட்சணம் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கும் குழந்தை ஒன்று இருக்குது என்னங்க இது வரைக்கும் கணவன் மனைக்குள்ள ரகசியம் இருக்கலாமா கணவன் மனைக்குள்ள ரகசியம் இருக்கலாமா இருக்கக்கூடாது ஆனா இவ்வளவு நாளா தெரியாத போச்சு அந்த காதர்ந்து ஊச்சி ஏத்தாது தயார் பண்ணனும் ஆமா
ஏய் அவளை பார்க்கிறேன், அவ காதாத்து ஊசிய பார்க்கிறேன், அவ சொல்லி திரும்பிய பார்க்கிறேன். நீங்க போய் நான் கேட்ட கேள்வி நீ போய் வாங்க. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். சென்று வா. இல்ல நான் வேண்டாம் சென்று வா. இல்ல இரு வேண்டாம் சென்று வா. இல்ல ராஜா ஒன்னும் 1 வருஷம் சாவ போறீங்களாமே நீங்க. அதுக்கு இல்ல போதுங்க பட்டாசு நம்ம உனக்கு. அதனால அது மட்டும் இல்லைங்க, எனக்கு தெரியாது போச்சு இவ்வளவு நாள் இந்த ரகசியம். அம்மா 3 ஆண்டு நம்ம உண்மையாவாது முதலாண்டு ஆடு கட்டாமா மூணாவது வந்து 3 ஆண்டு வேறுபலா முடிவர் என்று சொல்லக்கூடிய கல்லூரி போன கங்காள பசங்க ஏதோ மரியாதை கொடுத்தா நீ தான் என்ன அடிக்கணும், வேற யாரும் அடிக்கூடாது. அடிக்க எவ்வளவு ஒண்ணா அடிக்கணும். அழைத்து வருவாய். ஆமாம் சீக்கிரம் சற்று அந்த குரப்பனை அழைத்து வருவாய். அப்படியே பெரிய மகாராஜ் சாப்பிட தெரியுமா? எலியில சாப்பிட மாட்டேன், வாயால தான் சாப்பிடுவேன். மகாராஜா போயிட்டு ஒரு குறை பண்ண சொல்லிடு. என்னடா ஒரு குறை பண்ண வந்துருக்கீங்க? ஏய் நான் தான் அந்த குறை பண்ணி அழைத்து வர சொன்னேன். ஆமா ஒரு குறை பண்ணி வந்து சொல்ற என்ன அர்த்தம்? அப்படியே சொல்லிட்டான். அழைத்து வாடா. நீ சங்கு பிடிக்காத மகாராஜா. எங்க மகாராஜா விட்டோ சார். மகாராஜா நல்லாரு ஓடி குறப்பட்டு என் மனைவி மாணவருக்கு குறி உரைத்தவள் யார்? அது என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியாது. உனக்கா தெரியாதா? உனக்கு தெரியாத அப்படியே பட்டு என்ன குறி சொன்னீங்க? நான் என்ன பண்றது? தேவதை சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை எப்படி தெரியும் மனுஷனுக்கு? சொல்லுங்க. அதை போல எனக்கு குறி சொல்ல வேண்டும். எப்படி? யார் அது குறப்பட்டாரோ?
மரதிட மருதானே ஊரடி ஊராடித்தா கொடுகிற நாடே கோடி குரப்பேண்டே என்னங்கோ குரமாதே நான் யார் என் பேர் என்ன என் பெருமை என்ன என் கலாச்சாரத்து பொருள் என்ன சொல்றகுரி சொல்றங்கோ சொல்லு மத கத மத சுத கணபதி முதல் கடவுள் தெய்வத்தை வணங்கி கொண்டங்க என் கையில் தமிழ் குமரர் மாணவி உங்க சின்ன இருக்காரு யாருக்கு தெரியுமா தர்மராஜா ஆமா அவங்க மனைவி திரௌபதி அம்மா சிரிச்சாங்கன்னு உங்க மனதில பகை கொண்டு அந்த பாண்டவருக்கு என்ன செய்தான் அந்த பாண்டவருக்கு ஒரு சீட்டெடுத்து நாடு நகர பறிச்சுட்டீங்க பறித்த உடனே என்ன நடந்து தெரியுமா என்ன செய்தேன் நான் ஓராண்டு ஐயா வச்ச காண போட்டுட்டீங்க அந்த காண கழித்த பாண்டவர்கள் ஐயா நாடி என்ன தெரியுமா 12 ஆண்டு 2 திங்கள் நம்ம எப்படி கேட்க 12 ஆண்டும் ஒரு திங்களாக முடிக்கிறாங்க சரி ஒரு திங்கள் என்றால் ஒரு வாரம் 12 வருஷத்தை ஒரு திங்களா முடிக்கிறாங்க ஓராண்டு அஞ்சாவது மாசத்தை மறு திங்களா முடிக்கிறாங்க முடிஞ்ச உடனே பாண்டவர்கள் நாடு கேட்க வர்றாங்க யார் அப்பா சம்பாதிச்ச சொத்துடி அம்மா அப்ப சம்பாதிச்ச சொத்து எங்க அப்பா முப்பாட்ட சம்பாதிச்ச சொத்து தாயாருக்கு பங்கு உண்டு அது கொடுக்க மாட்டேன்னு மாற்றி சொல்லக்கூடாது சரி பங்காளிக்கு பங்கு கொடுத்தே ஆகணும் சரி இல்ல அப்படி கொடுக்க வந்துட்டா பாண்டவர் 500 கத்துறாங்க 100 பேர் அடிச்சிருவாங்க நீங்க சாக போறீங்க பாண்டவர் 4 போறாங்க மணி மாதிரி தாலியா நீ என்னடி சொல்றது நான் என்ன சாப்பிட்டு மாங்கல் எடுக்குது என் கையில் இருக்கக்கூடிய பொருள் என்ன உன் கையில் இருப்பது பொருள் அப்படியா கனியாயி கைது படுத்தி
என்ன கையில போடுச்சு மோதிரம் மோந்தனா வயல்ல போடுச்சு அப்படி அவன் சொன்னது தப்பு நீ சொல்லாது பொய். ஏன் பொய்ன்னு சொல்றீங்க? என் கரத்தில் இருப்பது கடியாய் அல்ல மோதிரம். வாங்க சொல்லு. காரகம் என்று சொல்லக்கூடியது பொண்ணு. ஆமா. அந்த பொண்ணு கொண்டு வந்து உருக்கி பலவித பொருள் செய்வாங்க. அதுல கணையாயும் ஒண்ணுதான், மோதிரம் ஒண்ணுதான். பொண்ணால வர்றது எப்படி ஒண்ணு பலவித பொருள் சொல்லலாம். நீங்க மோதிரம் சொன்னீங்க, நான் கணையான்னு சொன்னேன். இதுல வித்தியாசம் எதுவும் கிடையாது. யார் சொன்னது தெரியுமா? உனக்கு யார் சொன்னது? என் ஆஸ்தான மந்திரி. மந்திரி வா. மதிகட்ட ராஜாவுக்கு புத்தி கட்ட மந்திரி. பாச்சா மதிகட்ட ராஜாவுக்கு புத்தி கட்ட மந்திரியா? அவன் உனக்கு புத்தி கட்டுறதுனால மந்திரியா இருக்கணும்யா. கேள்றா. மதிகட்ட ராஜாவுக்கு புத்தி கட்ட மந்திரினா நீ என்ன சொல்லணும்? போ. நான் கேட்க இதான் சொல்லிக்கிறேன். கேளுங்க கேளுங்க. மதிகட்ட ராஜாவுக்கு புத்தி கட்ட மந்திரினா நீ என்ன சொல்லணும்? அதுக்கு எது சொல்லு. மதிகட்ட ராஜா புத்தி கட்ட மந்திரி நீ என்ன சொல்லணும்? நான் என்ன சொல்லணுமா? சொல்ல மாட்டாங்க. சொல்ல வரீங்க சொல்ல சொல்ல மாட்டேன். அப்ப சமாதானம் பண்றது. ராஜாவுக்கு மதிகட்டு போயிருந்தாலும் மந்திரிக்கு எனக்கு மதிகட்டு இருக்குமா? இருக்குமா? என்னை போல மற்ற பெண்கள் பெரிய உட்கார்ந்து நிற்கிறீங்களே,
அந்த அம்மா குரப்ப அம்மா வந்து உண்மைதானே சொன்னாங்கன்னு சொல்ல உங்களுக்கு மனசு இல்லையா? அதெல்லாம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, ஒருத்தனை கூட சமயம் கிடையாது. 7 வேலை கட்டி 7 வேலை. ஓ நீ பேசாத, நீ பேச கம்பெனி நீ வரலங்க. இப்படி 7 வேலை காரியம் வச்சிருக்காங்களா? ஆமா இந்த மரியாதை அவ தரத்துல போடு. அதுவை தாழ்த்தி என் தம்பி துச்சாதையிடம் ஒரு சாவியா போட்ட கையில் எடுத்துட்டேன். ஊட்ட பூட்டி சாவியை கருத்துல கொண்டு வந்து என் தம்பி துச்சாதையிட சொன்னேன். தப்பு தப்பு
நல்ல குத்தா போயிட்டு